கர்நாடகாவில் காது குத்துவதற்காக 6 மாத குழந்தைக்கு மயக்க ஊசி செலுத்தியதில் குழந்தை உயிரிழந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்க செய்தியாளர் ஜெகநாத் இணைந்திருக்கிறார். ஜெகநாத், மருத்துவர்களினுடைய அறிவுரை இல்லாமல் பெரியவர்களே எந்த மருந்தையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்கின்ற விழிப்புணர்வு எல்லோரிடமும் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. ஒரு 6 மாத பிஞ்சு குழந்தைக்கு அந்த குழந்தைக்கு வலிக்கக்கூடாது என்ற காரணத்திற்காக பெற்றோர்கள் இப்படி விழிப்புணர்வின்றி மயக்க ஊசி செலுத்தி இருக்கிறார்கள். என்ன நடந்தது? அங்கு மருத்துவர்கள் யாராவது உடன் இருந்திருக்கிறாங்களா? பூங்குழலி கர்நாடக மாநில சாம்ராஜ் நகர குண்டுலுப்பேட்டில் ஜெட்டிஹள்ளி கிராமத்தில் சேர்ந்தவர் ஆனந்த். இவருடைய மனைவி சுபா. இவர்களுக்கு கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. இந்த குழந்தைக்கு காது குத்து நிகழ்ச்சியை தம்பதியினர் பெற்றோர் ஏற்பாடு செய்திருந்தார். அப்போது குழந்தைக்கு காது குத்தும் போது காது வலிக்க கூடாது குழந்தைக்கு என்ற நோக்கத்தில் இவர்கள் பொம்மனாபுரா ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு குழந்தையை அழைத்து சென்று மருத்துவரிடமே அங்க பணிபுரியக்கூடிய மருத்துவர் நாகராஜிடம் கூறியுள்ளார். அவரும் இதற்கேற்ற போல் குழந்தையின் 2 காதுகளிலும் அனஷியா என்னக்கூடிய மயக்க மருந்து ஊசி மூலமாக 2 காதுகளிலும் செலுத்தியுள்ளார். செலுத்தியது மட்டும் இல்லாத அரசு மருத்துவரே செலுத்தியது மட்டும் இல்லாத அவரிடம் இருந்து 200 ரூபாயும் பணத்தையும் பெற்றுக் கொண்டிருக்கார். சிறிது 10-15 நிமிடத்தில் அந்த அனுசி அதிகமாக வீரியம் கொண்டதாக இருந்ததால் குழந்தை வாயில் நுரை வந்துள்ளது. இதனால் பெற்றோர் அதிர்ச்சி அடைந்து உடனடியாக மருத்துவரை கேட்டபோது அவர் உடனடியாக மாவட்ட மருத்துவமனைக்கு அழைத்து செல்லுமாறு அறிவுறுத்தியுள்ளார். அவருடைய அறிவுறுத்தின்படி பெற்றோரும் குழந்தையை அங்குள்ள மாவட்ட மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். ஆனால் அங்க பரிசோதித்த மருத்துவர்கள் குழந்தை ஏற்கனவே உயிரிழந்து விட்டது என தெரிவித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த பெற்றோர் அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இது மட்டுமின்றி சுகாதார நிலையத்திலும் புகார் கொடுத்திருக்கார். போலீசாரும் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆனால் எந்த ஒரு நோயாக இருந்தாலும் காய்ச்சலாக இருந்தாலும் மருத்துவரின் அறிவுரை இல்லாம மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்ள கூடாது என்பது மருத்துவ சார்பில் அறிவுரை கூறி வருகிறார். ஆனால் அரசு மருத்துவரை இது போன்ற செயலில் ஈடுபட்டிருக்கிறது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. உங்களது ஜெகநாத், நீங்கள் சொன்னது போல மருத்துவரே இந்த செயலில் ஈடுபட்டிருப்பது மிகவும் அதிர்ச்சி அடையக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. மக்கள் இன்னும் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த நிகழ்வு காட்டுகிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி.